வணக்கம் மக்களை, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்ற ஒரு பேங்கிங் டெர்மினாலஜி தான் பார்க்க போறோம். இது இன்டர்வியூல அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கு. இதோட அப்ரிவியேஷன் ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவையான பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ நம்ம நவம்பர் மாசத்துக்கான ஆஃபர் போட்டிருக்கோம் 789 rupees அப்படின்னு சொல்லி. சோ பேங்க் எக்ஸாமுக்கான A to Z எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. சோ வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட், PDF எல்லாமே இருக்கு. சோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் ஈல்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குமான டிஃபரன்ஸ். the difference between cost of fund and yield, that is net interest margin அப்படின்றாங்க. காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் இருக்காங்கல்ல, மக்களுக்கு ஒரு பேங்க் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், சரிங்களா, அததான் வந்து காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈல்டுனா என்னன்னா மக்கள்கிட்ட இருந்து பேங்க்குக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அததான் ஈல்டு அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா மக்கள் வந்து டெபாசிட் பண்றாங்கல்ல பேங்க்ல, பிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்லாம் பண்றாங்கல்ல, அப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து யாரு கொடுக்கணும்? பேங்க் தான் கொடுக்கணும். அப்படி இன்ட்ரெஸ்ட் பேங்க் கொடுக்குதுல, அதுக்கு பேரு தான் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ன்றான். இப்ப இதே வந்து மக்களுக்கு பேங்க் வந்து லோன் கொடுத்துருப்பான், ஹோம் லோனு, கார் லோன் இதெல்லாம் கொடுத்துருப்பான். அதுக்கு அவன் வந்து வட்டி கட்டுவான்ல, அதை திரும்ப கட்டுவான்ல, அப்ப அதற்கு பேர் என்ன? ஈல்டு. அந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸ் எல்லாத்தையும் போய் பாருங்க. உங்கள்கிட்ட விடுபடுறது ஜாக்சன் 10